அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுடன் பகைத்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுவதாக சிலர் அறிவியனர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் என்ன கூறுகிறான் என்றால், சூரத்துல் மும்தஹினா 8வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், எவர்கள் உங்களை உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியிறக்கவில்லையோ, உங்களோடு யுத்தம் செய்யவில்லையோ, அவ்வாறான முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நீதமாக உபகாரம் செஞ்சு நடப்பதை அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் தடுக்க மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான சகோதரர்கள், அவர் பௌத்தராக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்துவாக இருக்கலாம், அவரோடு நல்ல முறையில் நடப்பதை அல்லாஹு தாலா உங்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறான். அவ்வாறுதான் நீங்கள் நடக்க வேண்டும், நீதமாக நேர்மையாக நடக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் நீதமாக நடப்பவர்களை நேசிக்கிறான் என்றும் அல்லாஹ் கூறுகிறான். இது யாரோடு நடப்பதை பற்றி வச்சு கூறுகிறான்? முஸ்லிம் அல்லாதவர்களோடு நீதமாக நல்லுபகாரமாக நீங்கள் நடப்பதை அதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகிறான். எனவேதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நல்லவரை நடக்கிறோம் என்ற பெயரில் அவர்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் அவைகளை எடுத்து கடைபிடிப்பது என்பது கருத்தல்ல. கொடுக்கல் வாங்கல் மற்றுமுள்ள விடயங்களில் அவர்கள் நியாயமாக நல்ல முறையில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அது ஒரு முஸ்லீம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை விடயம். அதுக்கு மாற்றமாக அவர்களோடு வெறுப்புணர்ச்சியோடு நடக்கணும் என்று யாராவது சொன்னால் அது அவர்களுடைய அறிவீனம், இது பொய்யான பிரச்சாரம், குர்ஆனுடைய வழிகாட்டலுக்கு முற்றிலும் முரணான விடயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விஷமிகளுடைய அந்த கருத்துகளுக்கு நீங்கள் மாட்டிக்கொள்ளார் என்பதை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன்.